ஐயா அனைவருக்குமே வணக்கம். இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஒவ்வொரு பதிவிலுமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பதிவுகளில் இருக்கும். முழுமையாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதற்கான பலனை முழுமையாக அடையலாம். ஏன்னா இங்கே பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாரிடம் நிதானம் பொறுமை இருக்கிறதோ அவர்களை இந்த காலம் நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். ஆகவே இந்த பதிவு முழுக்க முழுக்க மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு பதிவு. இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. ஒவ்வொரு சின்ன அசைவுகளுக்குமே இங்கே காரணம் இருக்குது. அப்போ இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது முழுமையாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம், நல்லதை நினச்சி கொடுத்தோம், நல்லதை எதிர்பார்க்குறவங்களுக்கு போய் சேர்ந்தது. இப்போ தொடர்ந்து அதை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நம் வாழ்க்கையில் மாற்றம் வேணும். அந்த மாற்றத்திற்கான முதல் முயற்சி நம்மளுதாக தான் இருக்கணும். நாம் தான் சில விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து அந்த மாற்றத்தை உருவாக்கி நல்ல இடத்துக்கு நம்ம போகணும். இங்கே அதுவாலாம் எதுவுமே மாறாது. ஆகவே இப்போ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அடுத்து 25 நாட்கள் சரிங்களா, கடகராசியில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் சுக்கிரன். சரிங்களா? சுபயோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் தான் அதிபதி ஆவார். ஆகவே அவருடைய மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மீன ராசி, அதாவது ராசிக்கு 5ஆம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3க்குரியவர். ஆகையால் பார்த்திங்கன்னா தைரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கணும். சரிங்களா? வலி, வேதனை, தூக்கமின்மை இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களை வாட்டி வதச்சிட்ருக்கும். ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பம் ஆனதில் இருந்தே இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க. மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக? நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீனம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அந்த சொந்த பந்தங்களிடமிருந்து மன வருத்தத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லதை நினச்சி பண்ணின, நல்லதை நினச்சி பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில நபர்களால் கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருப்பாங்க. இதனால் ஒரு மன வேதனைக்கு நீங்கள் போயிருப்பீங்க. இதனால் ரொம்ப நாள் பழகிட்டு இருந்த சில சொந்தங்களிடம் இருந்து கூட இப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உடல் ரீதியான பாதிப்புகள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள், ஏன்னா அந்த மீன ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு பெரிய மைனஸ் இருக்குது இவங்க லைஃப்பில். அது நீங்கள் உண்மையா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அலட்சியம். ஆமாம், அலட்சியம் என்பது இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலான சூழ்நிலைகளில் அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஒரு காலகட்டத்தில் இவங்களே தான் காரணமாக இருக்காங்க. இவங்களுடைய அலட்சியம் தான் காரணமாக இருக்குது. இவர்களுடைய கண்மூடித்தனமான சில நம்பிக்கை, மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இதனாலையும் மீனராசிக்காரங்க ஃப்யூச்சரில் நம்ம ஏப்பா அந்த விஷயத்தை அன்னைக்கு பண்ணணும், நம்ம ஏன் இவங்ககிட்டலாம் நம்ம பழகணும் பேசணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஃப்யூச்சரில் தான் இவங்களை ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லலாம் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மீனராசிக்காரங்க எப்போவுமே தன்னை போல தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சரி, நம்மள மாதிரி தானே யோசிப்பாங்க, நம்மள மாதிரி தானே இருப்பாங்க, நம்மள மாதிரி தானே பேசுவாங்க அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரையும் முழுமையாக நம்பி ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் இவர்களுக்கு வாழ்க்கைக்கான உண்மையான சில விஷயங்களே தெரிய வரும். என்னென்னா இங்கே அனைவரும் ஒரே மாதிரி இல்லை. இது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகள் இங்கே பலரையும் மாற்றிவிடும் என்ற உண்மையை மீனராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும். அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு அழகாக முன்னேறி போயிடலாம். அவர்கள் பயணிக்க வேண்டிய பாதையை தவற விடாமல் சரியாக பயணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய மைண்ட் டிஸ்டர்ப். இப்போ பாருங்கள், இப்போ கூட இருக்குது மன அழுத்தம், மனக்கவலை. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். சரிங்களா? சில பேருக்கு வேலையே இருந்தாலும், வேலையில் உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க மன நிம்மதி இருக்காது. என்னப்பா இது, எனக்கு திருப்தியாகவே இல்லைப்பா அந்த வேலை,
இந்த வருமானம் திருப்தியாகவே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை சூழ்நிலை உருவாயிருக்கும். வீட்டில் உங்களுக்கோ அல்லது வீட்டில் உள்ள நபர்களுக்கோ யாரோ ஒருவருக்கு இந்த மருத்துவ செலவுகள் வந்துட்டுருக்கும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மருத்துவ செலவு அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஆக மொத்தம் என்னென்னா, இந்த பக்கம் பணம் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த பக்கம் செலவு தயாராக நின்றுட்டுருக்கும். இது மீன ராசிக்காரர்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் என்னென்னா, ஐயா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பது நல்ல எதிர்காலத்தை மட்டும்தான். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாப்பா இந்த சூழ்நிலை நமக்கு ஃபேவரபுளாக மாறுன்றது தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கெல்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க, எனக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, என்னுடைய ராசி என்னுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்ற அவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தேடக்கூடிய நபர்கள். அது குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்ட்டு. என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தேடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக மாறி இருப்பீங்க. ஏன்னா வேலையில் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு நினைப்பீங்க. அதே போல் இந்த தலையை சுற்றி மூக்க தொடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான். என்ன சரியோ தவறோ முகத்துக்கு நேராக பேசிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இதனால தான் உங்களுக்கு மறைமுக எதிரிகளும் நேர்முக எதிரிகளும் அதிக பேர் இருப்பாங்க. குறிப்பாக சொந்த பந்தங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண நபராக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலையை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பெரும்பாலும் மீனராசிக்காரங்க யார் தொல்லையும் வேண்டாம்பான்னு ஒதுங்கிறதுக்கு காரணமே இதுதான். இவங்க சூழ்நிலையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுடைய சூழ்நிலையிலேருந்து யோசிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, உதவிகளை பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க சூழ்நிலையை யோசிக்க நபர்கள் இல்லை என்பதும் ஒரு வருத்தம், சரிங்களா? குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், கை கொடுக்கும். 2வது சனி பகவான் வழிபாடு. ஐயா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். 2வது விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்பட்டுருக்கும், சரிங்களா? நல்லா போயிட்டு இருந்த வண்டியை திடீர்னு ஏதோ ஒரு செலவு வச்சுட்ருக்கும், சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்கள், மீனராசியில் உள்ள படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பொழுதுபோக்கிற்கான நேரத்தை ஒதுக்கணும்னு எண்ணம் தோணும். இந்த நேரத்தில் தோன்றும். அதாவது எஜுகேஷனை விட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்கணும்னு தோணும். அதுக்கான சிந்தனைகள் தான் வரும், அதற்கான செயல்பாடுகள் தான் பண்ணணும்னு தோணும். ஆனால் இதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்புக்கான சில மைனஸாக வருதுன்னா அதை வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஐயா இங்கே விதியை மதியால் வெல்லக்கூடிய பல சூழ்நிலைகளும் இங்கே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு முன்னாடியே சில விஷயம் தெரியும். அதாவது ஏதோ ஒருத்தர் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ உங்களுக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்படும். நாளைக்கு இது நடந்தால் நாளைக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதை நடக்க விடாமல் இயற்கைக்கு எதிராக நம்ம அந்த போராடக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் இந்த லைஃப்பில் ஏற்பட்டு விடுகிறது, சரிங்களா? அவை மீனராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் படிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய நேரம். ஆனால் அதான் நான் சொன்னேனே, அப்படி அதுக்கான எண்ணம் குறைவாக தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகவே ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும். அதை பாருங்கள், அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இந்த நேரத்தில் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். படிப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு டியூஷன் போனால் போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வர விடக்கூடாது. அதுதான் இங்கே இப்போ புத்திசாலித்தனம், அதுதான் போராட்டம். நம்ம வாழ்க்கைக்கான போராட்டம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதான் போராட்டம். எது மைனஸோ அதை வரவிடாமல் பார்த்துக்கணும், அதை வரவிடாமல் போராடணும். நம்மளால் முடிஞ்ச முயற்சியை. இங்கே விதிப்படி தான்ப்பா நடக்கும், இதுதான்ப்பா என் விதி, இதை ஒன்றும் மாற்ற முடியாது, நீங்கள் என்ன தலைகளாக நின்னாலும் ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம ஒதுங்கி போகிறத விட, என்னால் முயன்ற முயற்சியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு முயற்சி எடுத்து தோல்வி அடைகிறதுல தப்பே கிடையாது. முயற்சி எடுத்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பெருமைப்பட்டுக்கோங்க. சரி, அந்த முயற்சி நம்ம எடுத்தோம், அதன் மூலமாக கிடைச்ச அனுபவம்னு ஒன்று உங்கள் கையில் இருக்கும். ஆனால் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் காலத்தின் மீதோ அல்லது கடவுளின் மீதோ அல்லது மற்ற மனிதர்களின் மீதோ உங்களுடைய ஜாதகத்தின் மீதோ பழிகளை போட்டுக்கொண்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே எந்த மாற்றமும் நிச்சயம் ஏற்படாது. ஏன்னா நான் சேனலை ஆரம்பித்ததுலேருந்து நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்னா, மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் உங்ககிட்ட ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த மாற்றம் நிலையானதாக நிற்கும், முழுமையான மாற்றமாக நிற்கும்.
இங்கே யாரும் நடுவில் வந்து நமக்கான விஷயத்தை கொடுக்குறதோ செய்கிறதோ எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்குற வரைக்கும் சில இடங்களில் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆனாலும் பல இடங்களில் அது ஏமாற்றத்தை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் சில பதிவுகள்லேயே சொல்லியிருக்கேன், மீனராசிக்காரங்க ஒருத்தரை உடனே நம்புறதும் இவங்க தான், அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டா உடனே விலைக்கு போகிறதும் இவங்க தான். இவங்கள்ட்ட அந்த 2 ஆட்டிடியூட்டுமே இருக்கும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டா உடனே முழுமையான நம்பிக்கையை உடனே வச்சுருவாங்க, அந்த செகண்டே வச்சுருவாங்க. இதே அவர்கள் ஃப்யூச்சரில் சரியில்லாத நபர்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று தெரியும், அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடனே அவங்ககிட்டேருந்து வெளியே வரக்கூடிய அந்த மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த திறமை இவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இங்கே பலரும் அவர்களுடைய அந்த கிரகநிலை மாற்றங்கள், சுயஜாதகத்தில் உள்ள மாற்றங்கள், அதன் மூலமான வரக்கூடிய பலன்கள் எப்படி வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம லைஃப்குள்ளே வரக்கூடிய மனிதர்களால் தான், நம்ம எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளால் தான், அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில விஷயங்களால தான். இதெல்லாம் தான் நமக்கு பலன்களை கொடுக்குது. அதில் தான் நம்ம நல்லதையும் கெட்டதையும் பார்க்குறோம். சரிங்களா? இந்த தெளிவு தான் நமக்கு இங்கே தேவை. நீங்கள் அதாவது இந்த ராசி, இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதே போல தான் இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். அடுத்த 45 நாள் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வழிமுறையை நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். ஐயா, இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க, அவங்க போய் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த 45 நாள் சில வழிமுறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி மாற்றம் வருதுன்னு பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஏகப்பட்ட கமெண்ட் அதில் நான் பார்த்தேன். எல்லாருமே அதில் சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும், ஐயா அந்த மாற்றம் படிப்படியான அந்த அதிர்வலைகள் உருவாகுது, நல்லாவே தெரியுது அப்படின்றது. நான் அதை தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு அது குறிப்பாக இந்த நேரத்தில் இது கண்டிப்பாக தேவை. என்னென்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இனி எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னென்னா, முதல் விஷயம், மீன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஐயா இனிமே உங்களுடைய வேலை, வருமானம், அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு திறந்த புத்தகமாக இருந்திருப்பீங்க. உங்களை யாரும் உங்கள் பக்கத்தில் பழகியோ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க 10 மாதமோ தேவையே இல்லை. நீங்கள் உங்ககிட்ட 2 வார்த்தை பேசினாவே போதும், உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சேஃப் கிடையாது. அது பல இடத்துல உங்களுக்கு மைனஸையும் ஏற்படுத்திடும். நீங்கள் யாருன்னு மற்றவங்க கணிச்சிருவாங்க ஈஸியாக. உங்கள் மைனஸ் என்ன, உங்கள் வீக்னஸ் என்னன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், அவங்க உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த விஷயங்களும் நீங்கள் இது பண்ணணும், கவனிக்கணும். வாழ்க்கையில் கண்டிப்பாக கவனிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ மீனராசிக்காரங்க இனிமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இனி வேலைக்கான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அதில் என்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதில் அடுத்த கட்ட போகிறதுக்கு என்னென்ன டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, சம்பளம் எவ்வளோ வாங்கிட்டுருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், மிகப்பெரிய பிளான் இதுதாப்பா அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக வச்சு அமைதியை காத்து செயல்களில் ஈடுபடுங்க. சரிங்களா? இனி பேச்சு வேண்டாம், செயல் தான் வேணும். இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை இனி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது விஷயம் என்னென்னா, அது நீங்களாகட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள். என்னங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், நீங்களாகட்டும், எந்த நல்லது கெட்டது எங்கே போனாலும் சரி, குடும்ப விவகாரங்களை இனிமேல் வெளியே சொல்லாதீங்க. எங்கள் ஃபேமிலியில் இந்த பிரச்சனைங்க, அந்த பிரச்சனைங்க, ஐயோ எங்கள் லைஃப்பில் இப்படி நடந்துட்டுருக்கு, அப்படி நடந்துட்டுருக்குது, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் செஞ்சிட்டோம். வேண்டாம். நடந்து முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி எந்த விஷயத்தையும், குடும்பம் சார்ந்த விஷயத்தை வெளியில் சொல்ல வேண்டாம். அதே போல் குடும்பத்தில் அடுத்து நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் என்னன்றதையும் முன்கூட்டியே யாருக்கிட்டையும் தெரிவிக்க வேண்டாம். அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு திருமணம் பண்ணுறீங்கன்னு வைங்க, திருமணத்திற்கான விஷயங்கள் அது பக்கமாக வரும்போது நீங்கள் பத்திரிக்கை அடிப்பீங்க, எல்லாருக்கும் கொடுப்பீங்க, அது நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. பட் ஆனால் இப்போ திருமணத்துக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கிறப்ப நாங்கள் இந்த வரன் பார்த்துட்டோம், நல்ல வரன், எங்களுக்கு கல்யாணம் நான் சிறப்பாக பண்ண போகிறோம், அப்படி இப்படின்னு வெளியில் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதான் நான் சொன்னேனே, இங்கே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த மனசார, அப்பா நீங்கள் நல்லா இருக்கட்டும்ப்பா,
இந்த விஷயம் அவங்க நல்லா பண்ணட்டும்பா, நல்லா இருங்க அப்படின்னு மனசார வாழ்த்துறவங்க இங்கே இருக்காங்களான்னு யாருக்கு தெரியும்? யார் மனசுக்குள்ளே இங்கே பூந்து நம்மளால் அதை கரெக்டாக சரியாக தப்பான்னு எப்படி கணிக்க முடியும், பார்க்க முடியும்? சரிங்களா? இங்கே யார் என்ன நினைக்கிறார்கள், எந்த பார்வையில் பார்க்கிறார்கள், என்ன தேவையோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் தேடி போனீங்கன்னா இந்த வாழ்நாளே பத்தாது. ஏன்னா இங்கே நிமிடத்துக்கு நிமிடம் மனிதனுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ மீனராசிக்காரர்கள் இனிமே நீங்கள் இந்த குடும்ப விவகாரங்களை எதையுமே வெளியில் சொல்ல வேணாம். சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதுக்கெல்லாம் தயார் பண்ணிவிட்டு எப்போ அதை எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படுத்தணுமோ அப்போ வெளிப்படுத்துங்க. சரிங்களா? அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். என்னென்னா, இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பங்கு இருக்குன்றதை உணர்த்துங்க முதல்ல. இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவை. இங்கே நம்ம உங்களுடைய சுயஜாதகம் பார்க்குறோம், வீட்டில் இருக்கிறவங்களுடைய சுயஜாதகம் பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், வழிபாடு பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. இதனால் வரைக்கும் இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. சரி, ஓகே, இனிமேல் அதை பண்ணுவோம், நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதனோட சேர்த்து இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயத்தையும் இனிமேல் நம்ம கொஞ்சம் கவனித்தா மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த கட்டம் வர முடியும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க இந்த இடத்துல ஈகோ பார்த்துக்கிட்டு இவங்களை கூப்பிட்டு நம்ம பேசணுமா? ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே நல்லதை அடையணும், நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணுன்னா இங்கே சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் முன்னேற முடியும். விட்டு கொடுத்து போவர்கள் தான் கெட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பாக முன்னேறிடுவாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, வீண் வாக்குவாதம் இருக்குது, ஏதாவது மனஸ்தாபம் இருக்குது, எல்லோரும் மூஞ்சி தூக்கிட்டு யாரும் பேசாமல் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி இதையெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகுமே ஒழிய பிரச்சனை சால்வ் ஆகாது. அதனால் நீங்களாவது அதுக்கான வழிகளை ஒரு விதையை போட்டு விடுங்க, நல்ல விதையாக போட்டு விடுங்க. என்னென்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. என்னென்னா, இந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே பங்கு இருக்குது. எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இனி என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எக்காரணத்தை கொண்டும் நம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எல்லாரும் எடுத்துக்க சொல்லுங்கள். அப்போ தான் குடும்பத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கவனம் வரும். ஒரு முன்கூட்டியே யோசிப்பாங்க, இதை பேசலாமா, இந்த சபையில் இதை பேசலாமா, இவங்க முன்னாடி இதை கேட்கலாமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் அந்த குடும்பமாக இருக்கும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு சிறந்த குடும்பமாக அது உருவாகும். இதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து ஜோசியர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுன்ற அந்த பயபக்தியோடு நம்ம இருக்கிறோமோ, அதே போல தான் ஃபேமிலியிலே ஆகட்டும் இல்லை நடைமுறையிலே ஆகட்டும் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயத்தையும் யோசிக்கணும், நடைமுறையும் படுத்தணும். அதையெல்லாம் யார் உள்ளே கொண்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த நிலைமைக்கு போவாங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். ஐயா, இனிப்பாக இருக்கிறது எல்லாம் உடம்புக்கு நல்லதும் கிடையாது, கசப்பாகிறதெல்லாம் உடம்புக்கு கெட்டதும் கிடையாது. அதே போல் தான் லைஃப்லேயும் சில விஷயங்கள் கசப்பாக இருக்கும், செய்யறதுக்கு அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதன் ரிசல்ட்டு நல்லதாக இருக்கும், இனிமையாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சிரிப்பை கொடுக்கும். சரிங்களா? ஆகவே தயவு செஞ்சு இப்போ நம்ம சொன்ன இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை. கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் சில இடங்களில் கெட்ட பலனை கொடுத்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக மட்டும் இருங்க. உங்கள் லைஃப்குள்ளே அந்த நல்லதை கொண்டு வரதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? 8ஆம் அதிபதி 5இல் அமர்வது உங்களுக்கு இந்த குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, அதாவது ஒரு 7ஆவது 8ஆவது 9ஆவது 10ஆவதுன்னு போகக்கூடிய குழந்தைங்க இங்கே ஹாஸ்டலில் போய் தங்கக்கூடிய சில எண்ணங்களும் தோன்றும் இந்த நேரத்தில். சரிங்களா? 8க்குரியவர் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ஆகவே கூட பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். அதான் இந்த நேரத்தில் வேலையில் குறிப்பாக, சரிங்களா, வேலையில் அவசர முடிவு எடுத்து இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க.
கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க. வேலை விஷயத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு அந்த டைம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த பதிவு மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து எல்லா பதிவிலும் பாருங்கள். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா பதிவுகளுமே இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் தான் உங்கள் கண்ணில் படுது. இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, யார் கூட பழகுறீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுடைய எதிர்காலமாக மாறப்போகுது. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.